சைக்காலஜி வர முழுமையான விளக்கம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ட்ரேட் வித் டயா. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரேடராக வெற்றி பெற என்ன அவசியம்னு பார்க்க போறோம். அது அந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை, அது எண்ட் டூல்ஸ் அண்ட் இல்லை, அது எண்ட் உங்கள் மனநிலை. ஒரு ட்ரேடருக்கு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லைன்றா எந்த ஸ்ட்ராட்டஜியும் வேலை செய்யாது. இதுதான் நம்ம பேச போறது. ட்ரேடிங் சைக்காலஜி மட்டட் ஒரு கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ரவி ஒரு புதிய ட்ரேடர். அவர் யூடியூப்ல சில ஸ்ட்ரேஜி வீடியோஸ் பார்த்து ஒரு டெமோ அக்கௌண்டில் பயிற்சி பண்ணினார். அப்புறம் ரீல் ட்ரேடிங்கில் வந்தார். முதல் 2 நாள்ல லாபம் 2000 ரூபாய், 3000 ரூபாய். அவர் என்ன நினைச்சார் தெரியுமா? இது சிம்பிள் தான், நம்ம மில்லியனரி ஆகலாம். 3வது நாளில் மார்க்கெட் சரியில்லை, ஸ்ட்ராட்டஜி ஃபெயில். அவர் லாஸ் பண்ணார் 7000 ரூபாய். பயந்தார், நெகட்டிவா இருந்தாரு. அந்த பயத்தை ஜெயிக்க அவர் இன்னொரு பெரிய ட்ரேடு போட்டாரு, அதுலவும் லாஸ். முடிவில் அவன் அக்கவுண்ட் காலி பண்ணிட்டாரு. இந்த கதையில இருந்து நாம் என்ன கற்றுக்கணும்? ட்ரேடிங் வெற்றி இஷ் ஸ்ட்ராட்டஜி 30% பிளஸ் சைக்காலஜி 70%. இப்போ நாம் அந்த 70% ஆன சைக்காலஜியை தக்குக்கோள் பார்க்கலாம். முக்கியமான ட்ரேடிங் சைக்காலஜி அம்சங்கள். 1. பயம். பயம் எல்லாருக்கும் வரும், அதுல தவறில்லை. ஆனா அந்த பயத்தால் டிசிஷன் மேக்கிங் பாதிக்கப்படக்கூடாது. எப்போது பயம் வரும்? ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யாத போது, நஷ்டம் நடந்த பிறகு, மார்க்கெட் நியூஸ் இருக்கும்போது. தீர்வு: ரிஸ்க் பர் ட்ரேடை குறைக்கவும். எக்ஸ் 1% ரூல். எஸ்எல் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பேக் டெஸ்டிங் மூலமாக கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுங்க. 2. பேராசை. நீங்க ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்கீங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறீங்க. அதுதான் பேராசை. இது புதிய ட்ரேடர்களுக்கே இல்லை, அனுபவம் உள்ளவர்களுக்கும் வரும். எக்ஸாம்பிள், ஒரு 1000 ரூபாய் லாபம் வந்துருச்சு, க்ளோஸ் பண்ணலாம். ஆனா காத்திருந்தீங்க, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ப்ராஃபிட் போச்சு, லாஸ் ஆனது 500 ரூபாய். தீர்வு: டார்கெட் எஸ்எல் ப்ரீடிஃபைன்டா இருக்கணும். ட்ரேடுக்கு முன்னாலேயே எக்ஸிட் பிளான் வைங்க. எமோஷனுக்கு இடம் அல்ல, ரூல் பேஸ்ட் எக்ஸிட். 3. ஓவர் ட்ரேடிங், அதிகமான ட்ரேடிங். ஒரு நாளில் 15 முதல் 20 ட்ரேட்கள் போட்டிங்கன்னா அது ஸ்ட்ராட்டஜி இல்லை, கேம்பிளிங் மாதிரி. எப்போது ஓவர் ட்ரேட் பண்றோம்? லாஸ் பண்ண பிறகு ரிவெஞ்ச் ட்ரேட். போர்டா இருந்தா இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் தேடும்போது. தீர்வு: பர் டே ட்ரேட் லிமிட் வைங்க. எக்ஸ் 3 ட்ரேட்ஸ் பர் டே. ஸ்ட்ரிக்ட் ட்ரேடிங் ஸ்கெட்யூல் வைங்க. ட்ரேட் பண்ணாம இருந்த நாளும் நல்ல நாள். 4. தவறுகளை ஏற்க மறுப்பது. மார்க்கெட் தான் தவறு, ஸ்ட்ராட்டஜி தான் வேலை செய்யல. இதெல்லாம் காரணம் இல்லை. ரியல் ட்ரேடர் என்ன பண்ணுவார்? மிஸ்டேக்கை ஏற்கிறார், செய்ததை பதிவு பண்ணுவார், அதை திருத்த முயற்சி பண்ணுவார். தீர்வு: டெய்லி ட்ரேட் ஜர்னல் மெயின்டைன் பண்ணுங்க. என்ட்ரி, எக்ஸிட், ரீசன், எமோஷன் எல்லாம் எழுதுங்க. வாரந்தோறும் செல்ஃப் ரிவ்யூ பண்ணுங்க. 5. தொலைநோக்கு சிந்தனை. இன்று ஒரு ட்ரேட் நஷ்டமானாலும் அது பெரிய விஷயம் அல்ல. நீங்க 1 மாதம் 1 வருடம் கன்சிஸ்டன்ட்லி ப்ராஃபிட் பண்ணணும். ஸ்கேல்பரா இருந்தாலும் வீக்லி பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். டெய்லி P&L பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. தீர்வு: ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ், நாட் டெய்லி ரிசல்ட். எக்விட்டி கர்வ் பார்க்க பழக்கப்படுங்க. காம்பவுண்டிங் தான் ரியல் வெல்த் பில்டர். நண்பர்களே, ட்ரேடிங் என்பது ஒரு கலை, ஒரு விஞ்ஞானம், முக்கியமா ஒரு மனநிலை பயிற்சி. ஒரு வெற்றி பெறும் ட்ரேடருக்கு டெக்னிக்கல் திறன் மட்டும் போதாது, அவருக்கு இருக்க வேண்டியது கண்ட்ரோல் ஓவர் எமோஷன்ஸ். பயமில்லாமல், பேராசை இல்லாமல், திட்டமிட்டு, நிதானமா, தன்னம்பிக்கையுடன். இதுதான் ட்ரேடிங் சைக்காலஜி. இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.